ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது, நம்மலாம் கிட்டத்தட்ட ஒரு 90s கிட்ஸாக இருக்கும்போது ஒரு சில ஆங்கர்ஸை பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த சன் டிவி ஆகட்டும், ராஜ் டிவி ஆகட்டும், இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க தான்ப்பா அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா நம்ம டிவியிலேருந்து மீடியாவுக்கு மாறுறோம், செல்ஃபோனுக்கு மாறுறோம். இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மறந்து போயிடுறோம். ஆனால் தரமான விமர்சனம் கொடுக்கறது, தரமாக ஒரு ப்ரோக்ராம் வந்து ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம 90s கிட்ஸாக இருக்கும் போது இருந்த ஆங்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தரமா அந்த ப்ரோகிராம்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அவங்களுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னையா ஆங்கரிங்கா பண்றானுங்க, கொலையா கொள்றானுங்க அப்படின்ற மாதிரி இன்னி இருக்கிற ஜென்ரேஷனை பார்த்து ரொம்ப காண்டா வரும். ஜென்ரேஷனை பார்த்து காண்டா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. இந்த ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆங்கர்ஸ் பண்ற ஒரு சில கிருத்தனத்தை பார்த்து இவனுங்கெல்லாம் எதுகடா ஆங்கரிங் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஆனா அன்னைக்கு இருந்த 90s கிட்ஸ் ஆங்கர்ஸ் எல்லாருமே வேற லெவல் இல்லைங்களா? அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு நம்மளுக்கு என்னைக்காவது மைண்ட்ல தோணும். அதுக்கப்புறம் அது அப்படியே காலப்போக்கில் மறந்து போயிடுவோம். ஆனா அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ, நோஸ்டல்ஜியா வீடியோ. சோ இந்த வீடியோல நான் பேச போறது நம்மள மாதிரி 90s கிட்ஸ் எல்லாரையுமே அந்த காலகட்டத்தில் ஒரு நோஸ்டல்ஜியா மூமெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்மள எல்லாருமே ஜாலியா என்டர்டெயின் பண்ண அந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி, கரண்ட் சிச்சுவேஷனை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல போற போக்கில் பேசிட்டு போகுமா? இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது, கிட்டத்தட்ட ஒரு 90ல இருந்து 2000 ஆண்டை சன் டிவி மூலயமாக கலக்கு கலக்கன் கலக்கிய ஒரு ஆங்கரான பெப்சி உமா அவர்கள். ஏன் நிறைய பெப்சி குடிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கேட்கக்கூடாது. இன்னி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பசங்களாம் அப்படிதான் கேட்பாங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு பெப்சி உமான்னு பேர் வந்ததுக்கு காரணமே அவங்க பண்ண அந்த ப்ரோக்ராமை பெப்சி வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. அதனால ஏர்டெல் அப்படின்ற ஒரு பிராண்டை பெரிய லெவல்ல வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு எப்படி ஒரு சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருந்ததோ, அதே மாதிரி உமா அவர்கள் பெப்சி குடிக்கிறதுக்கு, பல பேர் பெப்சி குடிக்கிறதுக்கு இவங்க ஒரு காரணமா இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து 1994 வருஷம் உங்கள் சாய்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலயமா தான் விஜேவா வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராமா மாதிரி கிட்டத்தட்ட 325 எபிசோட் பண்ணியிருக்கிறாங்க. 7 வருஷமா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிருக்கு சக்சஸ்ஃபுல்லா. அது எப்படிப்பா 7 வருஷம் கேட்டீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அந்த ஒரு வாரம் எவன் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அப்படியே போட்டு வந்து உட்காந்துருவாங்க டிவி முன்னாடி. அந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அதுக்கப்புறம் 7 வருஷம் முடிச்ச உடனே இதையே தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி எவ்வளவு நாளுங்க பண்றது, சரி வேற சேனல்ல போய் வேற வேலை பார்ப்போம். 2013 வருஷம் ஜெயா டிவில வந்து ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க ஆங்கர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல. அந்த காலகட்டத்திலேயே அவங்கள வந்து சினிமாக்குள்ள வா வா வான்னு நிறைய டைரக்டர் வந்து வலிய வலிச்சாங்க. ஆனா அவங்க போல. உதாரணத்துக்கு ரஜினி நடித்த முத்துல ரஜினி அவர்களே கூப்பிட்டுருக்காரு, அதுக்கும் அவங்க போல. அதுக்கப்புறம் சங்கர், பாலச்சந்தர் இந்த மாதிரி இயக்குநர்கள் கேட்கும் போது எனக்கு நடிப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, ஆங்கரிங்ன்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட், அதனால நான் பண்ணேன். இவ்வளவு ஏங்க நம்ம சச்சின் டெண்டுல்கரே கூப்பிட்டாராம். இது என்ன அந்த கவுண்ட் மணி காமெடி மாதிரி இது, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, ப்ரூஸ்லி கூப்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவார் பார்த்தீங்களா? இதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கும் போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இவங்க கூட நடித்த ஒரு பஞ்சாபிய கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்கப்பா. இவ்வளவு ஏங்க இவ்வளவு நேரம் இவங்களை பத்தி பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் பேசணும்ல. இவங்க மேல ஏகப்பட்ட சர்ச்சைகளும் வந்தது. இவங்க மேலன்னு வரல, இவங்களை சம்பந்தப்படுத்தி ஏகப்பட்ட சர்ச்சைகளும் வந்தது. உதாரணத்துக்கு குமுளி அப்படின்ற ஒரு இடத்துல இவங்களோட ரசிகர் ஒருத்தன் காலில் வெந்நீர் ஊத்தினா மாதிரி இவங்களுக்கு நான் கோயில் கட்டியே திருவன் ஒத்த காலில் நின்னானா, அதுக்கப்புறம் இவங்க அதை எப்படியோ தடுத்து நிறுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஜெயா டிவில இவங்க வேலை செஞ்ச அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு வந்திருக்குது. இதை வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சு இந்த பிரச்சனையை ஊத்தி மூடிட்டாங்க. இந்த மாதிரி மீடியால இருந்தா நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருதுப்பா, இந்த மீடியாவே வேணாம் அப்படின்னு சொல்லி தனியா அவங்க நடத்திட்டு இருந்த ஒரு ஃபேமிலி பிசினஸ் அவங்க இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரிப்டோ இன்ஜினியரிங் சொல்லிட்டு அந்த ஃபேமிலி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம தனியா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது மேல் மீடியால அவங்க வருவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு காலத்துல மீடியால இருந்தவங்களை இந்த மாதிரி அந்த காலகட்டத்திலே சர்ச்சையை கிளப்பி விட்டு வெளில துரத்துனது தான் மிச்சம். இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறவர் காந்த குரலுக்கு சொந்தக்காரர். நான் கூட ஒரு மாதிரி நிறைய தடவை இமிடேட் பண்ணிருக்கேன், ஆனா சரியா வரல. அவர் தான் அப்துல் அமீத் அப்படின்றவர். அப்துல் அமீதை பத்தி தெரியாதவங்க பல பேர் இருக்கவே முடியாது. அதுவும் குறிப்பா 90s கிட்ஸ் இருக்கவே முடியாது. லலிதாவின் பாட்டுக்கு பாட்டுன்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்து பல்லு விலகாம டிவி முன்னாடி உட்காரும் போது ஒரு கான குரல் மூலயமாக நம்ம பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி பார்ப்போம் இல்லைங்களா? அந்த ஆங்கர் தான் அப்துல் அமீர் அவர்கள். இவரை பத்தி ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் விஷயம்லாம் இருக்கு. அதுவும் நான் சங்க இலக்கியத்துக்கெல்லாம் போற விரும்பல. இவருக்கு பின்னாடி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வுகள் இருக்கு. இவர் வந்து பேசிக்கலி இவர் வந்து ஒரு தமிழனாக இருந்தாலும் ஈழத்தில் பிறந்த தமிழன், இலங்கையில் பிறந்த தமிழன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இலங்கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் மற்றும் இவர் சைல்டு ஆர்டிஸ்டாலாம் ஒரு சில நிகழ்ச்சிகள்ல நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிதாங்க ஆகணும். அந்த மாதிரி ஹார்ட்ஷிப்லாம் கடந்து வந்துதான் இங்க வந்து பாட்டுக்கு பாட்டு போன்ற நிகழ்ச்சிகள்லாம் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனாரு. அதாவது இவரை பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் பார்த்துருவோம். இவரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்ரவுண்டை பத்தி நம்ம பேசுவோம். இவர் வந்து சின்ன வயசுல ஸ்ரீலங்கால தான் பிறந்து வளர்ந்தாரு. அவங்க அம்மாவோட ஒரு வளர்ப்புல தான் இருந்தாரா. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாப்பாடு போடுறதே ரொம்ப கஷ்டமா, அங்கங்க கிடைக்கிற சின்ன சின்ன சமையல் வேலைகள், உணவு விடுதியில வேலை செய்யறது,
இந்த மாதிரிலாம் சம்பாரிச்சு இருக்கிற காசுல தான் இவங்களை படிக்க வச்சிருக்காங்க. இவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எதுல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மீடியா, அதுக்கப்புறம் இந்த ஆங்கரிங், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அந்த காலகட்டத்தில் இது முயற்சியாக நிறைய வேலைகளை தேடி இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கால இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு மூலமா ஸ்ரீலங்கன் பிராட்காஸ்ட்ல போய் ஒரு சின்ன வேலை கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இவர் பாக்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா சின்ன வயசுல நல்லா அழகா இருக்கிறதுனால இவரை சைல்டு ஆர்டிஸ்டாவே நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்களா. இதையும் தாண்டி படிப்படியா முன்னேறி ரேடியோ செலூன்ல வேலை பார்த்திருக்காரு. அங்க ரொம்ப ஃபேமஸ்ங்களாங்க. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா செலூன்ல வந்து இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்க ராஜ் டிவி அப்படின்ற ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனம் அவங்களோட லோகோ பிரசன்ட்டுக்கு ஒரு நல்ல கம்பீரமான வாய்ஸ் வேணும் அப்படின்னும் போது இவரோட வாய்ஸ் அந்த லோகோ பிரசன்ட்டுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராஜ் டிவி அப்படின்ற மாதிரி வரும் பாத்தீங்களா. சோ இந்த வாய்ஸ் கூட அப்துல் ஹமீத் அவர்கள் கொடுத்ததுதான். அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் பிடிச்ச உடனே சன் டிவி என்ன பண்ணிருக்காங்க, இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு, இந்த ஆளை கூட்டணும் அப்படின்னு சொல்லி சன் டிவில பாட்டுக்கு பாட்டு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. இவர் மூலமா தான் லலிதா துல்லரியின் பாட்டுக்கு பாட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அழகா கொண்டு போவாரு. இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கலைஞர் டிவில இவருக்கு வாய்ப்பு வந்தோடனே கலைஞர் டிவில கொஞ்ச நாள் ப்ரோக்ராம் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா, தெனாலி அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம்ல. இந்த தெனாலி படத்துல கமல் அவர்கள் பேசிய அந்த இலங்கை தமிழை வந்து கொஞ்சம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இவரை வச்சுதான் வந்து கமல் அவர்கள் கத்துக்கிட்டாராம். இவர் தான் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லங்க, இந்த படத்துல இஞ்சிருங்கன்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, ஜோதிகாவும் கமலும் ஆடுவாங்க பாருங்க. இந்த இஞ்சிருங்கோ அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இலங்கையில யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் வேர்டா. சோ எனக்கு அப்பட்டமா இது உண்மையா அப்படின்ற மாதிரி தெரியல. இந்த வீடியோ ஏதாவது ஸ்ரீலங்கன் தமிழன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆமாப்பா உண்மைதான்ப்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல போடுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற ஒரு படத்துலயும் இவர் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காராம். ஏன்னா அந்த படமும் ஸ்ரீலங்கா சம்பந்தப்பட்ட அந்த வார் பேஸ்டு படமா தான் இருக்கும். சோ அதுல வந்து அந்த ஸ்ரீலங்கால நடித்த நடிகர்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸுக்கும் இவர் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காராம். சோ இந்த மாதிரி எல்லாம் அவர் நிறைய சாதனைகள் அவரோட கெரியர்ல பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் அவர் வந்து ஸ்ரீலங்கால தான் இருக்காரு. ஸ்ரீலங்கால ராய்காம் டெலி அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டுக்கு ஜூரியா நீ வேலை பார்த்துட்டு இருக்காராம். கிட்டத்தட்ட 75 வயசு ஆயிடுச்சு. சோ அவரோட இந்த மாதிரியான மீடியா பணி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இலங்கையில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த லிஸ்ட்ல மூன்றாவதா சொல்ல போறவங்க நடிகை ஸ்வர்ண மாலியா அவர்கள். அந்த காலகட்ட 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ரீம் கேர்ள்னு சொல்லலாம். எனக்குலாம் கிடையாதுப்பா, ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பொண்ணை பிடிக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இவங்களோட கெரியர் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி பேசுவோம். கிட்டத்தட்ட 12வது வயசுல பரதநாட்டியத்தை முடிச்சுட்டு இவங்க வந்து டிவி நிகழ்ச்சியில ஆங்கரிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு சன் டிவில இளமை புதுமை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆங்கர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல டிபேட் ஷோ மாதிரி நீயா நானா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மற்றும் தமிழ ப்ரோக்ராம்ல ரொம்ப பிரம்மாண்டமா நிறைய சோசியல் காஸ் பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம், அதாவது ஒரு பக்கம் 5 இளைஞர்கள், இன்னொரு பக்கம் 5 இளைஞர்கள், 2 பேரை உட்கார வச்சு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன மற்றும் மற்ற மாதிரியான ஜாலியான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத ஜாலியா பேசக்கூடிய இளமை புதுமை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப அழகா ஆங்கர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் விஜய் அர்ச்சனா அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போட்டாங்க அப்படின்றதெல்லாம் 90s கிட்ஸுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது இவங்களுக்கு படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி படத்துல இவங்க என்ட்ரான படம் தான் அலை பாயுதே அப்படின்ற படம். இதுக்கப்புறம் எங்கள் அண்ணா மொழி போன்ற படங்கள்லாம் நடிச்சாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தனியா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் மூலமாக இவங்க கத்துக்கிட்ட அந்த பரதநாட்டிய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களாம். இது மட்டும் இல்லாம இவங்க தனியா ரங்கா மந்திர் அப்படின்ற மாதிரி ஒரு அகாடமி ஓபன் பண்ணி அந்த அகாடமியில குருவாவும் இருக்கிறாங்களாம். பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மீடியால இருந்து டோட்டலா வந்துட்டு பரதநாட்டியம் டீச்சரா ஆயிட்டாங்கப்பா நடிகை ஸ்வர்ண மாலியா அவர்கள். இப்ப 4வதா சொல்ல போறது நடிகர் மற்றும் ஆங்கரான ஆனந்த கண்ணன் அவர்கள். ஆனந்த கண்ணனை யாரால மறக்க முடியுமாங்க? அதுவும் 2000 கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா ஆங்கர் பண்ணுவார். ரொம்ப பாக்குறதுக்கு ஆள் நல்லா இருப்பார் இல்லைங்களா? இவர் யார் அப்படின்றத பேசிக்கலா நம்ம பாத்துருவோம். இன்னைக்கு இவர் நம்ம கூட இல்ல, எப்படி அவர் தவறினார் அப்படின்ற டீடைல்ஸும் பேசுவோம். ஆனந்த கண்ணன் அவர்கள் பேசிக்கலி ஒரு இந்தியன் சிங்கப்பூர் ஆக்டர். ஆரம்பத்தில் ஒரு படிச்சு வளர்ந்து பிறந்தது எல்லாமே சிங்கப்பூராக இருந்தாலும் அங்கேயே வந்து ராணி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இவர் வந்து ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தாராம். இந்த ஆர்வத்தின் காரணமாக எப்படியாவது நம்ம டிவி ஹோஸ்ட் பண்றோம், அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல அவர் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு டெலிவிஷன்ல இவர் ஹோஸ்டாவும் மாறிட்டாரு. இதையும் தாண்டி இவருக்கு தனியான ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர் ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த நாடகம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த நாடகத்து மேல அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்தனால இது பற்றிய ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு இந்த தியேட்டர் ஆக்ட்ல என்னென்ன படிக்க முடியுமோ என்னென்ன கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிங்கப்பூர்ல ஃபேமஸான ரவீந்திரன் டிராமா குரூப்ல சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நடிகராமா இருக்கிறாரு. ரொம்ப ஃபேமஸா சிங்கப்பூர்ல. இதுக்கப்புறம் நம்ம அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும் போது தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ் சினிமால ஏதாவது நம்ம முயற்சி பண்ணணும், இந்த ஸ்கில்ல வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சென்னை வந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு சன் மியூசிக்ல வேலை கிடைச்சிருக்குது, ஒரு ஆங்கரா வேலை கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து அதே சன் டிவில சிந்துபாத் அப்படின்ற டிராமால நடிச்சிருக்காரு. அதிசய உலகம் அப்படின்ற ஒரு டிராமா பண்ணிருக்காரு. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த தியேட்டர் வந்து நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து சினிமா ஆக்டிங் வந்துட்டோம். ஸோ அந்த தியேட்டர் வந்து நம்ம மெருகேற்றணும், அந்த தியேட்டர் ஸ்கில்ல மறுபடியும் நம்ம இங்க கொண்டு வந்து எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த ஒரு தியேட்டர் ஒன்று தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காரு, சிங்கப்பூர்லயும் ஆரம்பிச்சிருக்காரு.
அந்த கெரியர் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது 2021 வருஷம் பிளாடர் கேன்சர்னால 48 வயசுல இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்திருந்தா அந்த மனுஷன் இன்னும் நிறைய பண்ணியிருப்பாரு. நானே பாத்தீங்கன்னா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு தேட்டர் பிளே ஒன்று நடந்தது. தமிழ்நாட்டிலன்றதோட சென்னையில் நடந்தது. அந்த தேட்டர் பிளேல அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனா பேச முடியல. அப்போ வந்து அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து இறப்பாரா அப்படின்றது என்னால் அப்போ கெஸ் பண்ணவே முடியல. ஆனால் திடீர்னு அப்படி ஒரு செய்தி வந்தது ஆனந்த கண்ணன் அவர்களுக்கு. இப்போ 5வதா சொல்ல போறது டாப் 10 சுரேஷ்குமாருங்க. அதாவது இன்னைக்கெல்லாம் என்னங்க படத்தை ரிவ்யூ பண்றானுங்க, கழுவி ஊத்துறானுங்க, அசிங்கமா பேசுறானுங்க. அந்த படத்துக்குள்ள இருக்கிற ஒரு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே சொல்லி அந்த படத்தை வந்து மெருகேற்றி இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை எவனுமே செய்ய மாட்டான். எல்லாம் இவனுங்க தான் பெருசா படத்தோட டைரக்டர் அப்படின்ற மாதிரி பெரிய பருவு மாதிரி மைக்கு கிடைச்சா பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு டாப் 10 அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலமா அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டவர் சுரேஷ்குமார். அவருக்கு பெரிய பங்களிப்பும் இருக்குது. அவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்றத பார்ப்போம். ஆரம்பத்துல நியூஸ் ஆங்கரா இருந்து, நியூஸ் பிரசன்டரா இருந்து, அதுக்கப்புறமா இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இதெல்லாம் பண்ணாலும் இதெல்லாம் பேஷனுக்காக நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பேசிக்கலி அவர் ஒரு டாக்டருங்க. ஏன்னா மைக்ரோ பயாலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட் படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து தொழில் மைக்ரோ பயாலஜிஸ்டாக இருந்தாலும் எனக்கு பேஷன்ன்றது இந்த மீடியா இண்டஸ்ட்ரி தான். அதனால தான் நான் உள்ள வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 1991 வருஷம் மெடிக்கல் ஸ்டடிஸ் படிச்சு எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமா 2013 வருஷம் மைக்ரோ பயாலஜில பிஹெச்டியும் முடிச்சிருக்காருங்க. அதனால இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் நம்மளுக்கு ஆங்கரிங்ல இருக்குதுன்னு சொல்லி இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இவர் முதல்ல ஒரு ஆடிட்டரா தான் ரீடிங் மணி அப்படின்ற ஒரு மேகசினுக்கு இருந்தாராம். அதுக்கப்புறம் 2வது தூர்தர்ஷன்ல போய் ஒரு நியூஸ் பிரசன்டரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1999 தான் இவருக்கு சன் டிவில வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா இவர் ரொம்ப பாப்புலர் ஆனார் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா சுரேஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன்னா சன் டிவில இப்படி ஒரு ப்ரோக்ராம் என்னையாவது அத்தி பூத்தா மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆனா அவர் யூடியூப்ல ஏதாவது ஒன்று பண்றாரா அதுவும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் பண்ற ரிவ்யூ பார்த்துட்டு நானும் பண்ண என் மானமே போயிடும் அப்படின்றனால அந்த ரிவ்யூ அவர் பெருசா பண்றது கிடையாது. இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன்று ஓபன் பண்ணி அது மூலமா நிறைய கான்ஃபரன்ஸ், வெட்டிங் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காராம். நல்ல விஷயம் தான். யூடியூப் பக்கம் வந்துடாதீங்க, உங்களையும் மானத்தை வாங்கி விட்டுருவானுங்க. இப்போ அடுத்ததா 6வதா சொல்ல போறது, அதாவது ஒரு நியூஸ் பிரசன்டர். அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் ஹமீது மாதிரி ஒரு கான குரல் கொண்டவர். சன் டிவிலே இருந்தார் ரொம்ப நாளா. அவர் பேர் தான் சண்முகம் அப்படின்னு சொல்லலாம். மதுரையில அவர் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நியூஸ் பேப்பர்ல வேலை பண்றதுக்கு அப்புறம் சன் டிவில அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அந்த சன் டிவி வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் ரீடர் மற்றும் ஆங்கர். இந்த வேலை கூட எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 90s இவரோட வாய்ஸ் ரொம்ப பாப்புலருங்க. இவரோட வாய்ஸ் எங்கேயோ கேட்ட இயக்குனர் கங்கை அமரன் அவர்கள் இவரை சன் டிவில ரெக்கமெண்ட் பண்ணி சன் டிவில வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மீதி வந்ததெல்லாம் ஹிஸ்டரி தான். ஏன்னா சன் டிவில பாத்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான ஒரு பெரிய செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுக்கிறது, சன் நியூஸ் வந்து ஹாட்டான நியூஸை வாசிக்கிறது எல்லாமே இவரோட கான குரல்ல தான் இவர் வாசிப்பாரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ரொம்ப வருஷம் சன் டிவில ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நியூஸ் 7ல வந்து ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்து அந்த சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டாரு. ஆனா ஒரு டைரக்ஷனும் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால பிளானிங் போயிட்டு இருந்தது. ஆனா எதிர்பாராத விதமா அவருக்கு இருந்த உடல் பிரச்சனை காரணமாக தன்னோட 52வது வயசுல அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பாருங்க, நல்ல திறமையானவங்க எல்லாம் உலகத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படிதான் என்ன பண்றது, கலியுகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன கலியுகமோ நம்மளுக்கு தெரியாது. என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இப்ப அடுத்தது 7வதா சொல்ல போறது விஜய் ஆதிராஜ் அவர்கள். இவர் தாங்க இப்போ கெரியர்ல அடுத்த லெவல் போயிட்டு இருக்காரு. என்னவா போயிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஆதிராஜ் அவர்கள் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்துல சன் டிவில சீரியல் நடிகராக இருந்து அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சு ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் சன் டிவில ஆங்கரா வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணாரு. நிம்மதி உங்கள் சாய்ஸ் போன்ற படங்கள்ன்ற பாருங்க, சீரியல் சித்தி போன்ற சீரியல் எல்லாம் நடிச்சு இவர் வந்து பட்டி தொட்டி எல்லாருக்கும் தெரியும். விஜயாதிராஜனாலே என்னன்னு தெரியும். ஆனா அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம்னு சொல்லி இவர் எடுத்த ஒரு ரிஸ்க் என்ன தெரியுங்களா? ஜோடி நம்பர் 1 அப்படின்ற ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ல ஒரு ஒய்ஃபோட சேர்ந்து ஒரு ஆடினது தான். அதுக்கப்புறம் வந்து பெருசா ஆள் காண போயிட்டாரு. சரி, இனிமேல் வந்து நம்ம சின்ன திரையில இருந்த வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து இயக்குனர் ஆயிடுவோம் அப்படின்ற அவதாரம் எடுத்து ஆர்யாவோட தம்பி சத்யாவை வச்சு புத்தகம் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் வந்து கதைக்களமா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நடிகர்கள் தேர்வு கொஞ்சம் கோட்ட விட்டனா அந்த படம் வந்து பெருசா வெளில தெரியல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில அவார்ட் ஷோஸ் எல்லாம் இவர் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி இப்போ அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. நடிகர் நரேன் மற்றும் இந்த ஸ்லீப்பிங் ஸ்டார் அஸ்வின் குமார் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரை வச்சு நொடிக்கு நொடின்னு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காராம். அடுத்த வருஷம் நீ ரொம்ப போறேன். இந்த வருஷமே அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டா விஜய் ஆதிராஜ் அவர்கள் ஒரு இயக்குனராக வெளில ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருவாருப்பா. சோ நண்பர்களே, இப்ப இந்த லிஸ்ட்ல ஒரு 7 ஆங்கர் சொன்னேன். இதையும் தாண்டி நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மிஸ் பண்ண ஆங்கர் யாருன்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல அவங்கள பத்தி பேச நினைக்கிறேன். சோ இது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்த்துருக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கிசு தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.